கண்ணன். இந்த இந்த யூடியூப் சேனலில் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான லெக்சர் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்க சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் தியரி. அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ரெஃபரன்ஸ் புக் பார்த்தீங்கன்னா மெத்தட் தியரி அண்ட் இன்டகிரேஷன் பை ஜிடி பாரா அண்டு ஒரு சில இன்ஸ்டியூட் நோட்ஸையும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா நொட்டேஷன்ஸும் அந்த ஜிடி பாரா புக்குடைய ரொட்டேஷன்ஸ் தான். உங்களுக்கு அந்த புக்குடைய சாஃப்ட் காப்பி வேணால் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்காங்க. சாஃப்ட் காப்பி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Measure theory is nothing but just extension of the Riemann integral. இல்லை ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா Lebesgue அவுட்டர் மெஷர் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஃபினேஷன். அது என்னென்னா லென்த் ஆஃப் த இன்டர்வல், அதாவது லென்த் ஆஃப் த இன்டர்வல் ஆஃப் திஸ் ஃபார்ம், அதாவது இந்த சைடு க்ளோஸ்டு, இந்த சைடு ஓப்பன், லெஃப்ட் சைடு க்ளோஸ், ரைட் சைடு ஓப்பன் இன்டர்வல். இந்த இன்டர்வல் வந்து ஐன்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த இன்டர்வல் ஆஃப் திஸ் ஃபார்ம் வந்து B - Aன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படி டினோட் பண்ணலாம் லென்த் அப்படின்னா ஷார்ட்டாக L of I அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணலாம். ஒருவேளை ஏவும் பியும் டிஸ்டிங்க்டாக இருந்தால் இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வரும், B - A. ஒரு ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் 0 வரும். ஸோ ஆல்வேஸ் லென்த் ஆஃப் த இன்டர்வல் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. அப்புறம் இது வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எம்டி செட்டை டினோட் பண்ணும். இந்த இன்டர்வலுங்கிறது வந்து ரெண்டும் ஏ வந்து ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கிற போது எம்டி செட்டை டினோட் பண்ணும். ஓகே, இப்போது இன்டர்வல் வந்து இந்த ஃபார்மில் இருக்கும்போது லென்த்து சொல்லிட்டீங்க. மற்ற ஃபார்மில் இருந்தால் அது என்ன இன்டர்வல் லென்த் அப்படின்னா, இப்போ ஒருவேளை ரெண்டு சைடு க்ளோஸ்டாக இருந்தாலும் சரி, லெஃப்ட் சைடு ஓப்பன், ரைட் சைடு க்ளோஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை போத் சைடு ஓப்பனாக இருந்தாலும் சரி, அதனுடைய இன்டர்வல் B - A தான். அது எப்போனா A அண்ட் B ஃபைனைட் வேல்யூவாக இருக்கணும். ஃபைனைட் வேல்யூவாக இருக்கும்போது B - A. ஒருவேளை இன்ஃபினிட்டாக ஒரு A அண்ட் B ஏதாவது ஒன்று வந்து A அண்ட் Bயில் ஏதாவது ஒன்று இன்ஃபினிட்டாக இருந்தாலும் அதனுடைய லென்த் வந்து இன்ஃபினைட். சரி, அடுத்த டெஃபினேஷன் லெபேக் அவுட்டர் மெஷர். இது சம்டைம் பார்த்திங்கன்னா அவுட்டர் மெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. லெபேக் அவுட்டர் மெஷர் ஆஃப் எ செட் எஸ் இஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து எப்படி டினோட் பண்ணலான்னா M ஸ்டார் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணலாம். இது எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்கன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபிமம் ஆஃப் செட் ஆஃப் ஆல் சமேஷன் ஆஃப் L of IN சச் தட் SN இஸ் அ சப்செட் ஆஃப் யூனியன் ஆஃப் ஆல் IN வேர் இந்த ஐஎன்ஸ் வந்து ஃபைனைட் ஆர் கவுண்டபிள் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிடுறாங்க. இப்போ கவர் பண்ணதுன்னு எடுத்தோம்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் இருக்குது. அந்த கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு செட்டை கவர் பண்ணதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த கலெக்ஷனுடைய யூனியன் அந்த செட்டை கண்டெயின் பண்ணிக்கிறதா அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல். இந்த கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஃபைனைட்டாக இருக்கலைன்னா கவுண்டபுளாக இருக்கலாம், கவுண்டபுளாக இருக்கலாம், ஃபைனைட்டாக இருக்கலாம், அன்கவுண்டபுளாக இருக்கக்கூடாது. இப்படி இதனுடைய யூனியன் பார்த்தீங்கன்னா எஸ்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம், த கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் த இன்டர்வல் கவர்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இது வந்து அப்படி சொல்லலாம். அப்புறம் நான் எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு இன்டர்வல் அப்படின்னு மட்டும் சொன்னேன்னா அது கண்டிப்பாக இந்த ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும். இந்த என்டையர் லெக்சர் ஃபுல்லாக நான் ஜஸ்ட் இன்டர்வல் மட்டும் சொன்னால் இந்த ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ஏதாவது க்ளோஸ்டாவோ இல்லை வேறு ஏதாவது ஃபார்ம்னா அப்படி இந்த ஃபார்ம் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டினோட் சொல்லிடுவேன். ஜஸ்ட் நான் இன்டர்வல்னு சொன்னோன்னா அது இந்த ஃபார்ம் வச்சு தான் டிஃபைன் பண்ணது. ஓகே, நம்ம அவுட்டர் மெஷர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் எ இன்ஃபிமம் ஆஃப், இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துருக்க செட்டுக்கு இந்த மாதிரி எந்தெந்த கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல் இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்டர்வல்ஸ் இதை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு கலெக்ஷனுக்கும் கரஸ்பாண்டிங் சம்மை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு கவுண்டபிள் கலெக்ஷன்ஸ்னால் சமேஷன் சீரியஸாக வரும். இந்த சீரியஸ் எங்கே கன்வெர்ஜ் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை எடுத்து எழுதணும். அதே மாதிரி ஃபைனைட்டாக இருந்தால் ஒரு ஃபைனைட் வேல்யூ வரும். இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா கலெக்ஷனுக்கும் அதனுடைய கரஸ்பாண்டிங் சம்மை கண்டுபிடிச்சி ஒரு செட்டில் போட்டு அதனுடைய இன்ஃபிமம் என்ன வருமோ அந்த இன்ஃபிமம் தான் அவுட்டர் மெஷர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவுட்டர் மெஷருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்ங்கிறது ஒரு சப்செட் இப்படி எடுத்துக்காங்க. எக்ஸுங்கிற இப்படி ஒரு செட் எடுத்துட்டிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இப்படி I1 I2 வேறு I1 பார்த்தீங்கன்னா 0 to 2, I2 பார்த்தீங்கன்னா -2 to 1/2. இது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ங்கிற செட்டை கவர் பண்ணுதா? ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டெஃபினேஷன் என்ன, அவுட்டர் மெஷர் ஆஃப் செட் இஸ் நத்திங் பட் இன்ஃபிமம் ஆஃப் திஸ் செட். இது எக்ஸை கவர் பண்ணக்கூடிய எல்லா இன்டர்வல் கலெக்ஷனுடையும் கரஸ்பாண்டிங் லென்த்து கண்டுபிடிச்சி அதுலேருந்து வரக்கூடிய இது இன்ஃபிமம் தான் அவுட்டர் மெஷர்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கவரா, இதே மாதிரி எல்லா கவருடைய லென்த்தும் கண்டுபிடிச்சி அதனுடைய இன்ஃபிமம் தான் அவுட்டர் மெஷர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பர்டிகுலர் இதனுடைய லென்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா கரஸ்பாண்டிங் லென்த்து கண்டுபிடிச்சின்னா இந்த செட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வேல்யூ. அப்படிங்கும்போது இன்ஃபிமத்துக்கும் ஒரு செட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் வேல்யூக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னா இன்ஃபிமம் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த செட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் வேல்யூவாக இருக்கும். இது வந்து ஜென்ரல் டூ பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன்லேருந்து இன்ஃபிமமுடைய டெஃபினேஷன்லேருந்து டேரெக்டாக வரும். ஸோ ஓகே, இதனுடைய லென்த்து கால்குலேட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இன்டர்வல் ஃபார்முலா தெரியும். கால்குலேட் பண்ணோம்னா
ஃபஸ்ட் லென்த் வந்து 1/2 b - a அந்த ஃபார்முலா. செகண்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னாலும் 3/2 வரும். ரெண்டையும் சம் பண்ணால் 4 வரும். ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், அவுட்டர் மெஷர் ஆஃப் எஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2. அதாவது நான் இப்போ ஒரு செட்டை கொடுத்துட்டேன்னா அந்த செட்டில் இருந்து எல்லா கலெக்ஷனும் கண்டுபிடிச்சி அது எல்லா கலெக்ஷனுக்கும் கரஸ்பாண்டிங் சமேஷன் லென்த்துடைய சமேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதில் நான் இன்ஃபிமம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக முடியாது. நம்ம இது மாதிரி பேப்பரில் வச்சு மேனுவலாலாம் போட முடியாது. ஏன்னா அன்கவுண்டபிளி மெனி கவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி பேப்பரில் போட முடியாது. பட் நம்ம ஆர்பிட்ரியாக ஒரு கவர் கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஒரு பவுண்டு கண்டுபிடிக்கலாம். ஒரு பவுண்டு இது வந்து ஒன் ஆஃப் த பவுண்டு. இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வச்சு ஒரு பவுண்டு கண்டுபிடிக்கலாம் வழியே நம்ம எக்ஸாக்டாக அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில தியரிட்டிக்கல் அப்ரோச் பேஜ் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு சில ப்ராப்பர்ட்டியில் பார்ப்போம். ஓகே, நவ் இப்போது இந்த டெஃபினிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் நான் என்ன சொன்னேன், இது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்டர்வல் டைப் தான் நான் சொன்னேன். இங்கே ஃபஸ்ட்டு நோட் என்னென்னா, டெஃபினிஷன் ஆஃப் த அவுட்டர் மெஷர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்டர்வல். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த இன்டர்வல் இந்த ஃபஸ்ட்டில், அதாவது இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற ஃபார்ம்லேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி ஒரு கலெக்ஷன் இப்படி ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். இங்கே ஐஎன் அப்படிங்கிறது இந்த செகண்டில் இருக்கிற ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி இந்த ஒரு ஆர்பிட்ரரி செட்டுக்கு இதே மாதிரி நீங்கள் இன்ஃபிமம் டிஃபைன் பண்ணலாம். இப்போ இந்த கலெக்ஷன் மூலமாக வரக்கூடிய இன்ஃபிமமும் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்களே, அதாவது இந்த ஃபஸ்ட்டு வச்சு டிஃபைன் பண்ணியிருப்பாங்கள்ல, அதுலேருந்து வரக்கூடிய இன்ஃபிமமும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது அவுட்ரு மெஷரும் இந்த கலெக்ஷன் மூலமாக வரக்கூடிய இன்ஃபிமமும் ஓகே ஈக்குவலாக தான் இருக்கும். இது இந்த போத் சைடு ஓப்பன் இன்டர்வல் மட்டும் இல்லை, இப்படி தேர்டு டைப்பில் எடுத்தாலும் சரி, ஃபோர்த்து டைப்பில் எடுத்தாலும் சரி, அல்ல இதில் இருக்கிற 4 டைப்லையுமே மிக்சராக எப்படி வேணாலும் வரலாம். ஓப்பனும் வரலாம், க்ளோஸ்டு வரலாம், ரைட் ஓப்பன், ரைட் க்ளோஸ்டு, எந்த மாதிரி கலெக்ஷனில் எடுத்தாலும் சரி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் எடுத்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு இன்ஃபிமம் கண்டுபிடிக்கலாம். அந்த இன்ஃபிமம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மெஷர்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டோம். இதை வச்சு ஒரு இன்ஃபிமம் கண்டுபிடிக்கலாம். அந்த இன்ஃபிமம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவுட்டர் மெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இதை வச்சு ஒரு இன்ஃபிமம் கண்டுபிடிச்சிங்கனாலும், அந்த மூணாவது வச்சு கண்டுபிடிச்சிங்கனாலும் அதனுடைய இன்ஃபிமம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். நாலாவது இது மாதிரி க்ளோஸ்டு கவர்ஸ் மட்டும் எடுத்து அதனுடைய இன்ஃபிமம் கரஸ்பாண்டிங் சம் கண்டுபிடிச்சி இன்ஃபிமம் கண்டுபிடிச்சினாலும் அது அவுட்டர் மெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இந்த 4மே மிக்சராக பண்ணிங்கனாலும் இன்ஃபிமம் ஒரே அவுட்டர் மெஷர் தான் வரும். ஸோ தட் இஸ் அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டெஃபினிஷன் ஆஃப் த அவுட்டர் மெஷர் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்டர்வல். ப்ரூஃப் என்ன நீங்கள் அந்த பாரே புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது the interval may be restricted so as to have a end point in some dense set in R. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போது நான் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா எந்த டைப்பில் வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட் இருக்கிற டைப் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், செகண்ட் இருக்கிறது மட்டும் வச்சுக்கலாம், இல்லை தேர்ட் இருக்கிறது மட்டும் வச்சுக்கலாம், ஃபோர்த்து டைப் மட்டும் வச்சுக்கலாம், இல்லை ஃபிஃப்த் டைப் மட்டும் வச்சுக்கலாம். இப்படி வச்சு கூட நம்ம மெஷர் கண்டுபிடிக்கலாம். இதில் இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் கூட எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்டர் மெஷருங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டைப் வச்சு இன்டர்வல் வச்சு டிஃபைன் பண்ணியிருப்போமா, இந்த எண்டு பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பிஎன் அப்படிங்கிற எண்டு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டென்ஸ் செட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எண்டு பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் வந்து டென்ஸ் செட்டுன்னு தெரியும். அதேமாதிரி செட் ஆஃப் ஆல் இரேஷனல் நம்பர்ஸும் டென்ஸ் செட். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஐஎன் அதனுடைய எண்டு பாயிண்ட்ஸ் எல்லாமே ரேஷனலாக இருக்கணும், இல்லை எல்லாமே இரேஷனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்து நீங்கள் ஒரு இன்ஃபிமம் கண்டுபிடிச்சிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அவுட்டர் மெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன் ஒன்றாவது கலெக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. ரெண்டாவது கலெக்ஷன் எடுத்தாலும் சரி, மூணாவது எடுத்தாலும் சரி, நாலாவது எடுத்தாலும் சரி, அஞ்சாவது எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் டென்ஸ் செட்டில் மட்டும் எண்டு பாயிண்ட் இருக்க மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தீங்கனாலும் புதுசாக வரக்கூடிய இன்ஃபிமம் வேல்யூ ஆல்ரெடி டிஃபைன் பண்ண அவுட்டர் மெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. இப்போது சரி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ ஆர்பிட்ரரி செட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. அதாவது அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி சப்செட் ஆஃப் ஆர். அதாவது ஏங்கிற ஒரு செட் எடுத்திங்கன்னா அதனுடைய அவுட்டர் மெஷர் ஆல்வேஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. இதனுடைய ப்ரூஃப் ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஃபினிஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி ஒரு லென்த் ஆஃப் இன்டர்வல் மேபி 0 இன்ஃபிமம்னா பாசிட்டிவ் நம்பர் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கலெக்ஷனில் சமேஷனில் வரக்கூடிய நம்பர் எல்லாம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஸோ இன்ஃபிமம் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு அவ்வளோதான் ப்ரூஃப். இதுதான் ப்ரூஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டு இன்ஃபிமம் ஆஃப் த அவுட்டர் மெஷர் ஆஃப் த எம்டி செட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ப்ரூஃபும் சிம்பிள் தான். எப்படின்னா அப்போ அவுட்டர் மெஷர் அப்படிங்க அந்த எம்டி செட் பார்த்தீங்கன்னா எம்டி செட் இட் செல்ஃப் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எம்டி செட். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எம்டி செட் தான் டினோட் பண்ணுது. நான் இன்டர்வல் டிஃபைன் பண்ணும்போது சொல்லிட்டேன். ஸோ அப்படிங்கும்போது இதனுடைய அவுட்டர் மெஷர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ரரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபிமத்தில் வரக்கூடியது ஆர்பிட்ரரி கவரா. இந்த ஆர்பிட்ரரி கவருடைய லென்த் பார்த்தீங்கன்னா 0வா. அப்போ இந்த ஆர்பிட்ரரி கவரை விட இந்த அவுட்டர் மெஷர் வந்து சின்னதாக இருக்குமா?
ஸோ அதுலேருந்து என்ன சொல்லலாம், அவுட்டர் மெஷர் ஆஃப் எம்டி செட் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிடலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது, அவுட்டர் மெஷர் ஆஃப் எம்டி செட் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இது ரெண்டுலேருந்து என்ன சொல்லிடலாம், அவுட்டர் மெஷர் ஆஃப் எம்டி செட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் பி இஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. இது மேபி ப்ராப்பர் சப்செட்டாக கூட இருக்கலாம். ப்ராப்பர் சப்செட்டாக இருந்தாலும் ட்ரூ தான். இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். அதாவது that is A is a proper subset of B na, that implies outer measure of A is less than or equal to outer measure of B. இதை வந்து எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னா, let I and B any collection of the interval covers B. அதாவது பியை கவர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பிஎன் கவர் பண்ணுற மாதிரி இது ஒரு கலெக்ஷனா, அது கலெக்ஷன் கவர் அப்படிங்கிறது தான் அது நொட்டேஷனில் எழுதியிருக்கேன். ஒருவேளை இந்த பிஏ கவர் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு கிவன் என்ன, ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பியா, ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பியா அப்படிங்கும்போது இந்த ரெண்டு ரிலேஷன்லேருந்து என்ன சொல்லிக்கலாம், ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் யூனியன் ஆஃப் ஆல் இன்டர்வல்னு சொல்லிடலாமா. ஏன்னா கிவன் தட் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி, அதுலேருந்து என்ன சொல்லிடலாம், இப்போ எந்த ஒரு கவர் எடுத்தாலும் அது வந்து பியோட கவராகவும் இருக்கும். சரி, பிக்கு எந்த ஒரு கவர் எடுத்தினாலும் அது ஏவுடைய கவராக தான் இருக்கும். அதை வந்து இப்போ ஓகே ஏவோட கவராக தான் இருக்கும். அதுலேருந்து என்ன சொல்லலாம், தட் இஸ் இப்போது எந்த ஒரு கவர் கண்டுபிடிச்சி அது கரஸ்பாண்டிங் சமேஷன் கண்டுபிடிச்சினாலும் அந்த சமேஷன் கண்டிப்பாக இந்த செட்லேயும் இருக்குமா, இந்த ரிலேஷன்லேருந்து அதை சொல்லிடலாமா. ஸோ அப்படிங்கும்போது இந்த செட்டு அதாவது பிக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய கவருக்கு எல்லாத்துக்கும் சமேஷன் கண்டுபிடிச்சின்னா வரக்கூடிய அந்த செட்டு வந்து ஏவுக்கு எல்லாத்துக்கும் கவர் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் லென்த்து கண்டுபிடிச்சி வரக்கூடிய செட்டுக்கு வந்து சப்செட்டாக இருக்குமா. அது இங்கே பார்த்தீங்கன்னா யூனியன் வரும், எழுதும் போது மிஸ்டேக் பண்ணிட்டேன், ரீடைட் பண்ணிக்கோங்க. இப்போது அப்படி சப்செட்டாக இருக்குமா. இப்போ என்ன பண்ணலாம், போத் சைடு வந்து இன்ஃபிமம் எடுக்கலாம். போத் சைடு இன்ஃபிமம் எடுக்கணும்னா இப்போ இன்ஃபிமத்துக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது செட் எடுத்துக்காங்க 1 2 அப்படிங்கிற ஒரு செட்டு, இது 1 2 3ங்கிற ஒரு செட்டு, 1 2ங்கிற செட்டு 1 2 3க்கு வந்து சப்செட்டாக இருக்குது. இப்போது ரெண்டு சைடு இன்ஃபிமம் எடுங்க. இன்ஃபிமம் எடுத்து என்ன வருது, இந்த செட்டுடைய இன்ஃபிமம் 2, இந்த செட்டுடைய இன்ஃபிமம் 3, செகண்ட் செட்டுடைய இன்ஃபிமம் 3. பட் ஆனால் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா என்ன வருது, இது வந்து இதனுடைய சப்செட்டு. பட் சூப்பர் செட்டுடைய இன்ஃபிமம் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு சூப்பர் செட்டுடைய இன்ஃபிமம் சின்ன செட்டுடைய இன்ஃபிமம் விட பெருசாவோ சிறுசாவோ இல்லை அதுக்கு ஈக்குவலாகவோ இருக்கும். இதுதான் இந்த ரிலேஷன். ரெண்டு சைடு இன்ஃபிமம் எடுத்திங்கன்னா இந்த சப்செட்டுக்கு வந்து இந்த ரிலேஷன் ஜென்ரலாகவே ட்ரூ. இது வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள், இது ஜென்ரலாகவே ட்ரூ. வேணா ரியல் அனாலிசிஸ் புக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் இன்ஃபிமம் எடுத்தீங்க, இன்ஃபிமம் எடுத்தால் வரும், இதுதான் அவுட்டர் மெஷர் ஆஃப் பி, இது வந்து அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ. நான் அந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்கேன். இன்ஃபிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி இப்படி சேஞ்ச் ஆகி வரும். அதனால் என்னாகும், அவுட்டர் மெஷர் ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஏ. ஸோ நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். அது நம்மளுக்கு தான் இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ சிங்கிள்டன் செட் இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கான ப்ரூஃபும் சிம்பிள் தான். அதாவது இப்போது இது வந்து சிங்கிள்டன் செட்டு எக்ஸ், இது சிங்கிள் செட்டு எக்ஸ் அப்படிங்கிறது இப்போது I1 அப்படின்னு எடுத்திங்கன்னா இது இட் இஸ் ஓப்பன் இன்டர்வல், இங்கே வந்து க்ளோஸ் இன்டர்வல் x2 x + 1. இது பார்த்திங்கன்னா இது ஒரு இன்டர்வல் வரும். இந்த இன்டர்வலில் எக்ஸ் அப்படிங்கிற எலமெண்ட் உள்ளே வந்துடும். அதே மாதிரி I2 எடுத்திங்கனாலும் இது எலமெண்ட் உள்ளே வந்துடும். இது பார்த்திங்கன்னா I1 I2 I3 I4 அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கவர். I1 ஒரு கவர், I2 ஒரு கவர், I3 ஒரு கவர், அதே மாதிரி IN ஒரு கவர், அது மாதிரி 1 போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு கவருடைய இன்டர்வலுடைய லென்த்துடைய சமேஷன் பார்த்தீங்கன்னா 1/n. இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வலில் ஒரே ஒரு லென்த்து தான் இருக்குது. ஸோ அது சமேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே லென்த் ஈக்குவலாக தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 1/n. இப்போது இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், இந்த 1/n ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ சப்செட் ஆஃப் திஸ் செட் அப்படின்னு சொல்லிடலாமா. இந்த செட் என்னென்னா எல்லா கவருடைய சமேஷனுடைய எல்லா கவருடைய கரஸ்பாண்டிங் லென்த்துடைய சமேஷன். இது பர்டிகுலராக ஒரு கவுண்டபிள் கவருடைய சமேஷனுடைய வேல்யூ. ஸோ இது வந்து இதனுடைய சப்செட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, போத் சைடு இன்ஃபிமம் எடுங்க. இன்ஃபிமம் எடுத்தால் இந்த செட்டுடைய இன்ஃபிமம் பார்த்தீங்கன்னா 0. அப்புறம் இந்த செட்டுடைய இன்ஃபிமம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ சிங்கிள்டன் செட். இதுலேருந்து என்ன சொல்லலாம், 0 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ சிங்கிள்டன் செட். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ எனி செட் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம சிங்கிள்டன் செட் போட்டாலும் அதனுடைய வேல்யூ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். இது ரெண்டுலேருந்து என்ன சொல்லலாம், அவுட்டர் மெஷர் ஆஃப் த சிங்கிள்டன் செட் இஸ் ஈக்குவல் டு 0. தென் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, அவுட்டர் மெஷர் ஆஃப் த இன்டர்வல் இஸ் இட்ஸ் லென்த். அதாவது ப்ராக்கெட்டில் எனி டைப்னு கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது அவுட்டர் மெஷர் ஆஃப் த இன்டர்வல் எனி டைப், எந்த டைப்பில் இருந்தாலும் சரி, போத் சைடு க்ளோஸ்டு, இல்லை ஒன் சைடு ஓப்பன் ஒன் சைடு க்ளோஸ்டு, இல்லை எந்த ஒரு ஃபார்மில் இருந்தாலும் சரி, அதனுடைய அவுட்டர் மெஷர் பார்த்தீங்கன்னா
அதனுடைய அவுட்டர் மெஷர் பார்த்தீங்கன்னா அதனுடைய லென்த்தாக தான் இருக்கும். மேபி இன்ஃபினைட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பாயிண்ட் இன்ஃபினைட்டாக இருந்தாலும் அது அவுட்டர் மெஷர் வந்து இன்ஃபினைட்டாக இருக்கும். the outer measure of the interval is its length. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னா இது அவுட்டர் மெஷர் இஸ் டிரான்சிட்டிவ். இந்த ப்ராப்பர்ட்டி பேர் டிரான்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ். ஏ ப்ளஸ் எக்ஸ்னு என்னென்னா செட் ஆஃப் ஆல் ஏ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்மால் ஏ ப்ளஸ் எக்ஸ் சச் தட் ஏ இஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஏன்னு ஒரு ஆர்லேருந்து ஒரு சப்செட் எடுத்திங்கன்னா ஏ ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டை நம்ம இப்படி டிஃபைன் பண்ணலாம். இது ரெண்டுடைய அவுட்டர் மெஷர்னு பார்த்தா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஓகே, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற செட் வந்து அந்த இன்டர்வல் 0 to 1 எடுத்துக்காங்க. இது வந்து எக்ஸாம்பிள் ப்ரூஃப் கிடையாது, எக்ஸாம்பிள் பார்த்துக்காங்க. இது வந்து 0 to 1 அப்படிங்கிற இன்டர்வல் எடுத்துக்காங்க. எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 5னு எடுத்துக்காங்க. இது 0 to 1 அப்படிங்கிறது இந்த ரியல் லைனில் இந்த பாட்டை மீன் பண்ணுதா. 0 to 1 வரலும் வரும், அது 1 வராது. 1 வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா ரியல் நம்பர்ஸும் வரும். அதுதான் ஏங்கிற செட்டு. இது வந்து இன்டர்வல் டைப்பில் இருக்குது. நான் இன்டர்வல் டைப்பில் இருந்தால் முன்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னேன், அவுட்டர் மெஷர் ஆஃப் த இன்டர்வல் இஸ் இட்ஸ் லென்த்னு சொன்னேன். இதனுடைய லென்த் வந்து 1/b-a ஃபார்முலா யூஸ் பண்ணால் வந்துடுது. இப்போது a + x கண்டுபிடிப்போம். a + x கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 0 இருக்குது. ஏன்னா ஏ ப்ளஸ் எக்ஸுங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கையும் எடுத்து அது கூட எக்ஸை ஆட் பண்ணால் வரக்கூடியது தான். இப்போ ஏல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 0 to 1 வரையில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு. எக்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அப்படிங்கும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுங்க. இப்போ 0 எடுத்திங்கன்னா அது 0 எடுத்து 5 ஆட் பண்ணிங்கன்னா 5 வரும். அப்போ 0க்கு பக்கம் கரெக்ட் பண்ணிங்க. ஒரு வேளை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.1 இருக்குன்னு வச்சுங்க. 0.1 எடுத்து 5 ஆட் பண்ணிங்கன்னா 5.1 வரும். அதே மாதிரி அன்சோவான் போனீங்க. இப்போ 1 எடுத்து 5 ஆட் பண்ணிங்கன்னா 6 வரும். நம்மளுக்கு வந்து 1க்கு முன்னாடி இருக்க வேல்யூ வரலும். அப்படிங்கும்போது 6க்கு முன்னாடி இருக்க வேல்யூ வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் எக்ஸும் ஒரு இன்டர்வல் டைப்பில் வந்துடும். ஸோ அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் ஏ ப்ளஸ் 5. ஏ ப்ளஸ் 5 வந்து ஒரு இன்டர்வல் டைப் இருக்குது. ஸோ இதனுடைய அவுட்டர் மெஷர் பார்த்தீங்கன்னா இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா b-a ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 6 - 5 is equal to 1. இதுதான் அவுட்டர் மெஷருடைய லென்த். Okay, then next property, outer measure is countably subadditive. Countably subadditive என்னன்னா, suppose if you have a let A be a collection of countable or finite collection of a subsets of R. அதாவது இது வந்து ஒரு செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஆர். இந்த இதில் எத்தனை ஏஎன்ஸ் இருக்கணும்னா ஒரு வேளை ஃபைனைட்டாக இருக்கலாம், இல்லை கவுண்டபுளாக இருக்கலாம், எந்த ஃபார்மாக இருந்தாலும் சரி. எடுத்து இப்போது இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிற எல்லா செட்டுக்கும் யூனியன் கண்டுபிடிச்சி கவுண்டபிள் யூனியன்னா 0 to infinity வரும். ஃபைனைட் யூனியன்னா 0 to m, ஒரு பர்டிகுலர் வேல்யூங்கனால m. இது எல்லாத்துக்கும் யூனியன் கண்டுபிடிச்சி ஒரு அவுட்டர் மெஷர் கண்டுபிடிங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லா செட்டுக்கும் தனித்தனியாக அவுட்டர் மெஷர் கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் சம் பண்ணுங்கள். சம்முக்கு ஒரு வேளை கவுண்டபுளாக இருந்தால் இன்ஃபினிட்டி, ஃபைனைட்டாக இருந்தால் எம். இது எல்லாத்துக்கும் பண்ணிங்கன்னா இதுக்கு இடையில் என்ன ஒரு ரிலேஷன் வரும்னா இந்த லெஸ் ஆர் ஈக்குவல் டு ரிலேஷன் வரும். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் கவுண்டபிளி சப்படிட்டிவ். இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இந்த இன்இக்வாலிட்டி எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் a1 is equal to 0 to 1 எடுத்துக்காங்க. a2 is equal to a1 is equal to 0 to 2, a2 is equal to 1 to 3 எடுத்துக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரியல் லைனில் இன்டர்வல் எப்படி இருக்கும், 0லேருந்து 2 வரலும். இது வந்து ஃபஸ்ட் இன்டர்வல். இது a2 பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 வரலும். இது வந்து க்ளோஸ் இன்டர்வல். இது வந்து ஒன் சைடு க்ளோஸ், ஒன் சைடு ஓப்பன் இன்டர்வல். இப்போ ரெண்டுமே இன்டர்வல் ஃபார்ம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2 இன்டர்வல்லாம். இப்போ இது ரெண்டுக்கும் தனித்தனியாக மெஷர் கண்டுபிடிங்க, யூனியன் எடுத்து மெஷர் கண்டுபிடிங்க. இது அப்புறம் இந்த ரிலேஷன் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ தனித்தனியாக மெஷர் கண்டுபிடிச்சிங்கன்னா இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 2, a1ஓட லென்த்து 2, a2ஓட லென்த்து 2. இப்போது 2 யூனியன் எடுத்திங்கன்னா வரக்கூடியது ஒரு இன்டர்வல் 0 to 3. அப்போ 0 to ஒரு இன்டர்வல் டைப்பில் இருக்குது. இன்டர்வல் டைப்பில் வந்து அதனுடைய அவுட்டர் மெஷர் பார்த்தீங்கன்னா அதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 3. ஓகே, இது வந்து b-a ஃபார்முலா யூஸ் பண்ணி 3 வந்துடுது. இப்போ இதில் இருக்கிற என்ன ரிலேஷன்னா அவுட்டர் மெஷர் ஆஃப் a union b, a1 union a2, இது பார்த்தீங்கன்னா 3 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இது தனித்தனியாக அவுட்டர் மெஷர் a1 a2 தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் சம்மேஷன் பண்ணால் 4. இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் வருது, இந்த யூனியன் பண்ண வரக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா 6. இங்கே லெஸ் தென் தனித்தனியாக பண்ணக்கூடியதுடைய சம். இது வந்து ஜென்ரலாகவே ட்ரூ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து ஒன்றாவது எயித்து ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆர்லேருந்து ஏதாவது சப்செட் எடுத்துகிட்டு ஒரு ரியல் வேல்யூ கொடுத்து, இது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எதை சொல்லுதுன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஓப்பன் செட்டை பற்றி சொல்லுது. அதாவது ஆர்லேருந்து ஒரு சப்செட்டு ஒரு பாசிட்டிவ் ரியல் வேல்யூ கொடுத்தாங்கன்னா உன்னால் கண்டிப்பாக ஒரு ஓப்பன் செட்டு ஓங்கிற ஒரு ஓப்பன் செட்டு கண்டுபிடிக்க முடியும். அந்த ஓப்பன் செட் பார்த்தீங்கன்னா ஏவை கண்டெயின் பண்ணியிருக்கும். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது அவுட்டர் மெஷர் ஆஃப் O இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் A + எப்சிலாங்கிற ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நல்லா கண்டுபிடிக்க முடியும். அதாவது இங்கே ஏங்கிற செட்டு கிவன், ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, எப்சிலாங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ நான் வந்து தேர் எக்ஸிஸ்ட் ஓப்பன் செட் O கண்டெய்னிங் த செட் ஏவை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி என்னால் ஒரு ஓப்பன் செட் கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய அவுட்டர் மெஷர் எப்படி இருக்குன்னா
பெரியதுடைய அவுட்டர் மெஷர் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு சின்ன செட்டுடைய அவுட்டர் மெஷர் ப்ளஸ் எப்சிலான்ங்கிற ஃபார்மில் இருக்கும். நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டியே பார்த்தோம்னு நினைக்கிறேன். அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னா அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் அவுட்டர் மெஷர் ஆஃப் பி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி முன்னாடி பார்த்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனால அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் யோ தான் வரணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிக்லி கான்வர்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இன்இக்வாலிட்டியோடைய கான்வர்ஸ், பட் ஏ கூட ஒரு சின்ன பாசிட்டிவ் வேல்யூ ஆட் ஆகுது. அதை வச்சு நான் வச்சுக்காங்க. யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு சேஞ்சில் இது மாதிரி ஒரு ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம சரி ஓகே ப்ராப்பர்ட்டி முடிஞ்சது. எக்ஸசைஸ் பார்ப்போம். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன இந்த முன்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டியோ இல்லை நம்ம செட் தியரியில் ஒரு நோட்டேஷன்ஸை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ செட் இஸ் ஈக்குவல் டு 0, தென் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் பி ஃபார் எவ்ரி பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஆர். அதாவது என்ன அர்த்தம்னா ஏங்கிறது ஒரு செட் எடுத்துக்காங்க. அதனுடைய அவுட்டர் மெஷர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா இது ஏ யூனியன் பியோடைய அவுட்டர் மெஷரும் சரி பியோடைய அவுட்டர் மெஷரும் சரி ஈக்குவலாக தான் இருக்கும். பிங்கிறது எந்த மாதிரி ஒரு செட் எடுத்திங்கனாலும் சரி அப்படிங்கிறது ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே இதை எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னா அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் பி அண்ட் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் பி இப்படின்னு சொல்லிட்டுனா அது ப்ரூஃப் ஆகிருமா? ப்ரூஃப் ஓவரா? ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ யூனியன் பி இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி நான் சொன்னல, அது யூஸ் பண்ணி சொல்லலாம். எல்லாத்தையும் யூனியன் கண்டுபிடிச்சி அவுட்டர் மெஷர் வந்து கண்டுபிடிக்கிறது லெஸ் ஆர் ஈக்குவல் டு தனித்தனியாக கண்டுபிடிச்சி வரதில் இருக்குமா? அதுதான் கவுண்டபிள் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியா? அதை யூஸ் பண்ணி இப்படி எழுதிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் கிவனில் அதுதான் இருக்குது. அப்படிங்கும்போது இட் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி அவுட்டர் மெஷர் ஆஃப் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் பி. ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி வந்துருச்சு. செகண்ட் இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பியா. இது ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இப்போ இது இருந்துச்சுன்னா இது அவுட்டர் மெஷர் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மெஷர் ஆஃப் பி இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ யூனியன் பி ஆல்ரெடி முன்னாடி ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருக்கோம். இப்போது அவ்வளோதான். இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டியிலேருந்து ரெண்டுடைய அவுட்டர் மெஷரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிடலாம். சரி ஓகே. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரி கவுண்டபிள் செட் ஹேஸ் அ அவுட்டர் மெஷர் 0. அதாவது கவுண்டபிள் செட்டுடைய அவுட்டர் மெஷர் வந்து 0வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதுதான் செகண்ட் எக்ஸசைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏங்கிறது கவுண்டபிள் செட்டாக இருந்துச்சுன்னா அதோட அவுட்டர் மெஷர் 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஏங்கிறது கவுண்டபிள் செட்டுங்கிறனால நம்மளுக்கு கவுண்டபிள் செட்டுக்கான டெஃபினிஷன் என்ன? சப்போஸ் ஏ செட் இஸ் செட் டு பி கவுண்டபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் ஹேஸ் அ பைஜெக்ஷன் பிட்வீன் தட் செட் வித் நேச்சுரல் நம்பர். அதாவது நேச்சுரல் நம்பருக்கும் அந்த செட்டுக்கும் இடையில 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கும். ஸோ 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்குன்னாவே தெரியும் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சீக்வன்ஸ் எழுத முடியும். ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் சீக்வன்ஸ் எழுதிட்டேன். x1 x2 x1 அப்படி சொல்லி எழுதிட்டேன். சீக்வன்ஸ் போது அதை போயிட்டே இருக்கு, இன்ஃபினிட் டைம் வரலும் போயிட்டு இருக்கும். இப்போது நான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சிங்கிள்டன் செட் எடுத்துக்கிறேன். x1 ஒரு செட்டு, x2 ஒரு செட்டு, அது மாதிரி ஒவ்வொரு சிங்கிள்டன் செட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் யூனியன் பண்ணுறேன். யூனியன் பண்ணிங்கன்னா அது எக்ஸாக்ட்லி ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். நான் இப்படி சொன்னாலும் அது தப்பு இல்லை. ஏ இஸ் சப்செட் ஆஃப் அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஓகேவா? ஏ இஸ் சப்செட் ஆஃப் அது ஒவ்வொரு சிங்கிள்டன் செட்டுடைய யூனியன் கவுண்டபிள் யூனியன் சொன்னாலும் தப்பு இல்லை. இது ரெண்டும் இதனுடைய சப்செட். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும். ஏ இஸ் சப்செட் ஆஃப் பினா அதனுடைய அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் பி. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 அதை யூஸ் பண்ணி இது எழுதிக்கலாம். இப்போது அவுட்டர் மெஷர் இஸ் கவுண்டபிள் அடிட்டிவ். இது வந்து கவுண்டபிள் செட்டுடைய யூனியனாக இருக்குது. அப்படிங்கும்போது தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் அவுட்டர் மெஷர் கண்டுபிடிச்சி அதை சம் பண்ணால் அதை விட இந்த யூனியனுடைய வேல்யூ லெஸ் தான் இருக்கும். அதுதான் கவுண்டபிள் சப்படிட்டிவ்க்கான சப்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதனால் அதை வந்து இப்படி எழுதிக்கலாம். நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சம் பண்ணுறது. நம்மளுக்கு அப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணால் அவுட்டர் மெஷர் சிங்கிள்டன் செட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படிங்கும்போது சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு டேமும் ஈக்குவல் டு 0. அப்போ சீக்வன்ஸில் இருக்கிற எல்லா டேமும் 0னா அதனுடைய எல்லாத்தையும் சம் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ வந்து 0. ஸோ இதில் என்ன சொல்லிடலாம்? அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 பை கண்டிஷன் 1. அவுட்டர் மெஷர் ஆஃப் ஆர்பிட்ரரி செட் இஸ் கிரேட்டர் ஆர் ப்ராப்பர்ட்டி 1லேருந்து என்ன சொல்லிடலாம்? அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டுலேருந்து என்ன சொல்லலாம்? அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது கவுண்டபிள் எந்த ஒரு கவுண்டபிள் செட் எடுத்திங்கனாலும் அதோட அவுட்டர் மெஷர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஸோ ஓகே. தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். லெட் IN be a finite set of intervals covering the rational numbers in 0 to 1. That implies இப்போது அந்த ஃபைனைட் இன்டர்வல்ஸ்னால் அதுக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் எத்தனை இன்டர்வல் இருக்குன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ். அது I1 I2 I3 and so on IM அப்படின்னு ஒரு ஃபைனைட் வேல்யூ வரலேருந்து இருக்கும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் அது எல்லாத்துக்கும் லென்த் கண்டுபிடிச்சி சம் பண்ணிங்கன்னா அதோடைய வேல்யூ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா
ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, இந்த கவுண்டபிள் கலெக்ஷன் வந்து இருக்கிற ரேஷனல் நம்பரை கவர் பண்ணுது. கியூங்கிறது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர். அப்போது இங்கே இருக்கிற எல்லா நம்பர் இன்டர்செக்ஷன் ரேஷனல் நம்பர் எடுத்திங்கன்னா தான் அந்த செட் இதை அந்த கவர் பண்ணது அப்படிங்கிறத வந்து நான் நோட்டேஷனில் எழுதியிருக்கேன். நம்ம ஏஎன் அப்படிங்கிறது இந்த இன்டர்வல் ஃபார்மில் எடுத்துக்கலாம். இந்த சைடு க்ளோஸ். நீங்கள் எந்த இன்டர்வல் டைமில் எடுத்தாலும் இந்த தியரம் வந்து ட்ரூ. ஏன்னா இந்த தியரத்துடைய ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த இன்டர்வலுக்கு பதிலாக நீங்கள் எந்த இன்டர்வல் ஃபார்ம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஐஎனுங்கிற வந்து இன்டர்வல் இந்த ஃபார்மில் இருக்க மாதிரி எடுத்துக்காங்க. இப்போது ஏங்கிற செட் வந்து 0 to 1ங்கிற இன்டர்வல், பிங்கிற செட் வந்து இந்த யூனியன் எடுத்துக்காங்க. சப்போஸ் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பினா இந்த ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட். ஏன்னா சப்போஸ் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பினா நம்மளுக்கு வந்து தெரியும் அவுட்டர் மெஷருக்கான ரிலேஷன். ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பினா தென் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் பி. ஏ இஸ் நத்திங் பட் 0 to 1ங்கிற இன்டர்வல். பிங்கிறது நத்திங் பட் இந்த யூனியன் ஆஃப் த கவுண்டபிள் அந்த பிங்கிறது இந்த இன்டர்வல், இந்த யூனியன் ஆஃப் அ ஃபைனைட் இன்டர்வல்ஸ். இப்போது இது யூனியன் ஆஃப் கவுண்டபிள் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி விச் இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக மெஷர் கண்டுபிடிச்சி சம் பண்ணுறதை விட அது வந்து வேல்யூ ஈக்குவல் கவுண்டபிள் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இது இப்படி எழுதிக்கலாம். அப்புறம் இது வந்து இன்டர்வல் டைப் இருக்குது. ஸோ அவுட்டர் மெஷருடைய 0 to 1 வந்து 1. ஸோ இங்கே வந்து 1 வந்துடுது. இது எப்படி வருது. அப்புறம் இது நம்மளுக்கு தெரியும் அவுட்டர் மெஷர் ஆஃப் இன்டர்வல், இதெல்லாமே இன்டர்வல். அப்புறம் அவுட்டர் மெஷர் ஆஃப் இன்டர்வல் இஸ் லென்த். அப்படிங்கும்போது அவுட்டர் மெஷருக்கு பதிலாக நம்ம லென்த்தை மாற்றிக்கலாம். இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிக்கலாம், 1 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இந்த சமேஷன். அது வந்து எப்படி எழுதிக்கலாம், இந்த சமேஷன் இஸ் 1 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இந்த சமேஷன். அப்படிங்கும்போது இந்த சமேஷன் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1. அந்த இன்இக்குவல் டு நான் ரிவேஸ் அது அப்படி அதே இன்இக்குவல் தான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ ஒருவேளை ஏங்கிறது ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னா அந்த ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஏ வந்து சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறேன். அது எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னா இப்போ பார்த்துக்காங்க ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணலாம். இப்போ வந்து 2 செட் இருக்குன்னா ஏ அண்ட் பிங்கிற 2 செட் இருக்குன்னா அது இந்த ஃபார்மில் தான் இருக்கும். இது நான் வந்து ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னு சொல்கிறது ஒன்று தான். இப்போது நான் இந்த 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 போர்ஷனில், அதாவது ஏ மைனஸ் பி இந்த போர்ஷனில் எனக்கு வந்து எலமெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒன்று தான். இந்த போர்ஷனில் நான் எலமெண்ட்டே இல்லைன்னு சொன்னால் அது ஓகே, ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது இந்த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இந்த போர்ஷன் என்னது, ஏ மைனஸ் பி தான் இந்த போர்ஷன். சப்போஸ் இந்த ஒரு போர்ஷனில் ஒரு எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் இருந்தால் அந்த எலமெண்ட் எக்ஸுங்கிற எடுத்துக்காங்க. இப்போது அந்த எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த இன்டர்வல் அந்த 0 to 1ங்கிற இன்டர்வல் இருக்கணும். ஆனால் அந்த நான் கொடுத்த இந்த கவரில் இருக்கக்கூடாது. அதாவது இந்த கலெக்ஷனில் இருக்க அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபைனைட் கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல்ஸில் இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அந்த இது வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ், இது வந்து இப்படி இருக்கிறத வச்சுக்காங்க. இப்போ அப்படிங்கும்போது அது எந்த ஃபார்மில் இருக்கும், இப்படி தான் இருக்கும். எக்ஸுங்கிறது இப்படி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு இடத்துல ஒரு பிங்கிற ஃபார்ம் க்ளோஸ் ஆகும், இந்த இடத்துல வந்து ஒரு ஏஐங்கிற ஒரு இது ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஃபார்மில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸில் இருக்கிறதா இருக்கும். ஸோ ஓகே, இப்போது இப்படி இருக்குதுன்னா இப்போது எக்ஸ்லேருந்து ஏ வரலும் ஏஐ வரலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த செட்டுக்குள்ளே இருக்குமா. எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஏ மைனஸ் பியில் இருந்தால் எக்ஸ்லேருந்து ஏஐ வரல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏ மைனஸ் பிங்கிற அந்த இன்டர்வல் அந்த இதில் இருக்குமா, ஏ மைனஸ் பிங்கிற செட்டில். இப்போ இதில் பியில் இருக்கிறதுன்னு சொல்கிறது ஒன்று தான். சரி, ஏ மைனஸ் பியில் இருக்கிறதுன்னு சொல்கிறதும் ஒன்று தான், பியில் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தான். ஓகேவா. அப்போது வந்து இது வந்து பியில் இல்லைன்னு சொல்லலாமா. அப்போ பியில் இல்லைன்னு சொன்னால் அர்த்தம் இந்த இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த யூனியனில் கவர் ஆகலைன்னு அர்த்தமா. நம்மளுக்கு தெரியும் ஒரு இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும், இரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும். நம்ம அசிம்ஷன் என்ன பண்ணோம், இதில் இருக்கிற எல்லா ரேஷனல் நம்பர்ஸும் கவர் பண்ணுறதா நம்மளோட ஹைப்போதேசிஸ் இருக்குது. பட் நான் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கிறதால அசீம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எடுத்ததுனால எனக்கு ஒரு கான்ட்ராடிக்ஷன் வருது. இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸை கவர் பண்ணலின்னு சொல்லி ஒரு கான்ட்ராடிக்ஷன் வருது. ஸோ இது கான்ட்ராடிக்ஷன். ஸோ அப்படிங்கும்போது இங்கே இப்படி ஒரு எக்ஸ் இங்கே இருக்காது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா லெபேக் அவுட்டர் மெஷர். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்வலுடைய லென்த்தை டிஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லா இன்டர்வல்லையும் எல்லா டைப் ஆஃப் இன்டர்வலுடைய லென்த்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். நோட்டில் அது சொல்லியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெபேக் அவுட்டர் மெஷர் டிஃபைன் பண்ணோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்டர்வல் இந்த ஃபார்மில் மட்டும்தான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அடுத்து நோட்டில் இந்த ஃபார்ம் மட்டும் இல்லை மற்ற எல்லா ஃபார்முக்கும் இருக்குது அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வலோட எண்டு பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டென்ஸ் செட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஸ் கொடுத்தோம். இதில் வந்து 2 ப்ராப்பர்ட்டி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு 8 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அப்புறம் 8 ப்ராப்பர்ட்டியில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரூஃப் பார்த்தோம், ஒரு சில ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸசைஸ் பார்த்தோம். ஓகே, இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.